என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேன்பாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மொழி தெரியுமோ தெரியாதோ, இதை பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டுவதோடு அல்லாமல் பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சிரமங்களையெல்லாம் நீக்கி கொண்டிருப்பதாக தொலைபேசி மூலமாகவும் கடிதங்களின் மூலமாகவும் தெரிவிக்கின்ற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. யோகாசனம் என்பதை நாம் கண்டுபிடிக்கவில்லை. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது யோகிகளும் முனிவர்களும் நமக்கு தந்த வரப்பிரசாதம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 84 லட்சம் ஆசனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு முடிக்கு ஒரு ஆசனம். மனிதன் சாகாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை எல்லாம் நமது திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கின்றார். ஆண் குழந்தை பெறுவது எப்படி, பெண் குழந்தை பெறுவது எப்படி என்ற விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நமது குழந்தைகள் ஏன் ஊமையாக பிறக்கிறது, செவிடாக பிறக்கிறது, குருடாக பிறக்கிறது, அங்கீகீனமாக பிறக்கிறது என்பதையெல்லாம் திருமூலர் ஒருவர் தான் சொல்லியிருக்கின்றார்கள். உலகத்திலே எந்த விஞ்ஞானியும் இதற்கு மருந்தோ அது மாத்திரைகளோ ஊசியோ கண்டுபிடிக்கப்படவில்லை. எளிமையான யோகாசன பிராணாயாமங்கள் மூலமாக இந்த மாதிரியான குறைபாடுகளெல்லாம் நீக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் நமது திருமூலர் சொல்லியிருக்கின்றார். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், எனது பயிற்சிசாலையில் வெகு நாளாக பயின்று கொண்டிருக்கும் அபிஷேக் 16 வயது 10வது வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றான். அண்ணா நகரிலிருந்து இங்கே வந்து கொண்டிருக்கின்றான். அவன் இப்பொழுது அற்புதமான சிரசாசனத்தை செய்ய போகின்றான். அர்த்த சிரசாசனத்திற்கும் சிரசாசனத்திற்கும் ஒரே எஃபெக்ட் தான். இது ஒரு மாதம் பழகினதுக்கப்புறம் தான் சுவர் ஓரமாக சிரசாசனத்தை பழக வேண்டும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மிக மிக முக்கியம், சுறுசுறுப்பு முக்கியம், அதிகாலை எழுவது முக்கியம், குளிர்நீர் குளிப்பது முக்கியம். இவைகளெல்லாம் வேண்டுமானால் அவர்கள் இந்த அர்த்த சிரசாசனத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். 200 எண்ணிக்கை செய்ய வேண்டும். மெதுவாக உட்காரு, அப்படியே உட்காரு, வஜ்ராசனத்தில் மண்டி போட்டு உட்காரு. நல்ல மூச்சுடு. இங்கே தலையை வச்சு பண்ணு, இந்த பக்கம் தலையை வை, பக்கவாட்டில் பண்ணு, தலையை வை. சிரசாசனம் அர்த்த சிரசாசனம் பண்ண, கையை கோர்த்து வை. சரி. முடியாதவர்கள், இயலாதவர்கள், வயோதிகர்கள் கூட இந்த ஆசனம் செய்துவிட்டால் அவர்களுடைய இயலாமை, முடியாமை, கால் நடுக்கம், கை நடுக்கம், வயோதிகம் அதிகமாகிவிட்டால் இந்த ஆசனத்தை செய்தால் அந்த வயோதிகத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வயது ஆக ஆக மேலே பிளட் சர்க்குலேஷன் செல்வதில்லை. அதனால தான் அவர்களுக்கு கண் தெரியாமல் போய்விடுகிறது, செவித்திறன் போய்விடுகிறது, தலை நரைத்து விடுகிறது, குரல் வளம் குறைத்து விடுகிறது. ஆகவே இதைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை செய்தால் வயோதிகர்களுக்கு அந்த கை நடுக்கம், தலை ஆட்டுதலுடைய போன்ற வியாதிகள் இருந்து விடுபடலாம். நல்ல நினைவாற்றலும் கிடைக்கும். மெதுவாக உட்காரு, நல்ல மூச்சு வாங்கு. மீண்டும் ஒரு முறை செய். இன்னொரு தடவை பண்ணு. வேணாம், சிரசாசனம் செய்ய முடியாது. போய் சிரசாசனம் ஒரு 15 நாள் 20 நாள் அர்த்த சிரசாசனம் செய்த பின்பு தான் யாராவது உதவி கொண்டு சுவர் ஓரமாக பழக வேண்டும். சுவர் ஓரமாக ஒரு மாதம் பண்ணதுக்கப்புறம் அதை விட்டு ஒரு அரை தள்ளி கொஞ்ச நாள் பழகணும். அதுக்கப்புறம் தான் தள்ளி வரணும். எடுத்த எடுப்பிலேயே தனியாக சிரசாசனம் நிற்க முயற்சிக்கக்கூடாது. மெதுவாக உட்காரு, நீண்ட மூச்சு வாங்கிக்கோ. அப்படியே திரும்பி பத்மாசனத்தில் உட்கார, அங்கே பார்க்க. ஆகவே
இந்த சிரசாசனம் என்பது கிங் ஆஃப் ஆசனாஸ். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். தலை மேலே இருக்கிறது, ஹார்ட் கீழே இருக்கிறது. இங்கே இருந்து மேலே பம்ப் பண்ணக்கூடிய பவர் வயோதிகம் ஆக ஆக அல்லது பல்வேறு காரணங்களால் குறைபட்டு விடுகிறது. அதன் காரணமாக கண்ணில் கண்ணாடி போடுவது, காது கேளாமை, நினைவாற்றல் குறைவு இவைகளெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் எந்த வயதிலும் இந்த அர்த்த சிரசாசனத்தையே பழகி அவைகளை முற்றிலுமாக நீக்கிக் கொள்ளலாம். குறிப்பாக மாணவர்களுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம். சிரசாசனம் செய்யும் மாணவர்களுக்கு விடிய விடிய படிக்கணுங்கிறதான் இல்லை, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் சொல்வதை கேட்டாலே அவன் 100க்கு 100 மார்க்கக்கூடிய தன்மை, ஆப்சர்வேஷன் பவர்ஸ் கிரகிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு அதிகமாகி விடுகிறது சிரசாசனத்தின் மூலமாக. ஆகவே மாணவ பருவத்திலேயே அவர்கள் பள்ளி பருவமானாலும் சரி, கல்லூரி பருவமானாலும் சரி, இன்ஜினியரிங் படிப்பானாலும் சரி, சிரசாசனம் முக்கியமாக அவர்கள் சுவர் ஓரமாகவாது ஒரு 200 இறக்கை செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இன்ஜினியரிங் கல்லூரியில் நல்ல மார்க் பெற்று உயர்ந்த உத்தியோகத்திற்கு போகக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.